யுஎன்ல ஃபர்ஸ்ட் லேடி அவங்களுக்கு சிவிலியன் போலீஸ் அட்வைசர் அப்படின்னு இங்கிருந்து அவங்களை அனுப்பிச்சிருந்தாங்க யுனைடெட் நேஷன்ஸ்க்கு. அது வேற. அவங்களோட ரொம்ப தடாலடி பொறுக்க முடியாது என்ன பண்ணுச்சு கவர்மெண்ட், அவங்கள அங்கிருந்து போலீஸ் டிபிக்கல் போலீஸ் டியூட்டிலேருந்து எடுத்து அவங்கள தீஹார் ஜெயிலுக்கு ஐஜி பிரிசனா போட்டாங்க. ஐஜி பிரிசனா போட்ட உடனே அங்கேயும் போய்ட்டு அவங்க சும்மா இல்லை, என்ன பண்ணாங்க, அந்த தீஹார் ஜெயில் பேரையே என்ன மாத்திட்டாங்கன்னாக்கா தீஹார் ஆஷ்ரம் அப்படின்ட்டாங்க. அங்க இருக்கிற இன்மேட்ஸ், அங்க இருக்கிற ஜெயிலில் இருக்கிற பிரிசனர்ஸ், கைதி எல்லாத்தையும் யோகா கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு அது பண்ணி இது பண்ணி ஸ்போர்ட்ஸ் பண்ண வச்சு. இன்ஃபேக்ட் ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு ஜெயிலுக்குள்ள அவ்வளோ சீக்கிரம் அனுப்ப மாட்டாங்க, பெர்மிஷன் கிடையாது. அவங்க ஓப்பனாக வந்துட்டு ஜேர்னலிஸ்ட்டை வீக்லி ஒன்ஸ் உள்ள போய் யாரை வேணாலும் நீங்கள் இன்டர்வியூ எடுக்கலாம்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு பிரிசனர்ஸ்குள்ள அந்த இருக்கிற அந்த கைதிங்களையும் அவங்க அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த கைதி அவங்க மேலே அவ்வளோ அஃபெக்ஷனாக இருந்தாங்க. அதே ஆசிரமா மாற்றிட்டாங்க. அங்கே இருக்கிற யோகா கற்றுக் கொடுத்து கைதி யோகா பண்ண வச்சு அதை பண்ண வச்சு அது பண்ணி அது வந்துட்டு தீஹார் ஜெயிலுங்கிற பேரே அந்த டைமில் தீஹார் ஆசிரமம் மாட்டினாங்க. அந்த அளவுக்கு அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்க எங்கே போனாலும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அதுதான் அவங்களோட கேப்பபிலிட்டி. அஃப்கோர்ஸ் லாஸ்ட்ல அவங்க ரீசெண்டாக ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் ஷி வாஸ் கவர்னர் பாண்டிச்சேரி. அப்போ அவங்க என்னென்ன ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் ஷி வாஸ் கவர்னர் பாண்டிச்சேரி. அப்போ அவங்க என்னென்ன இது பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிங்கும்போது நாராயணசாமி சார் அப்போ சீஃப் மினிஸ்டர் காங்கிரஸ் பார்ட்டி, அவர் ரொம்ப அவங்க டைம்ல கஷ்டப்பட்டார் அவர், அதை சொல்லணும்.